வெல்கம் டு ஹெமிஸ் கிச்சன். ஹெமிஸ் கிச்சனில் இன்றைக்கி என்ன ரெசிபி செஞ்சு காட்ட போகிறேன்னா, ஒரு மதியத்துக்கு ஒரு லஞ்ச் தாங்க ரெடி பண்ண போகிறேன். ரொம்ப சிம்பிளான லஞ்ச் தான், ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நம்ம கீரை கடையலும் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒரு பொருத்தமான ஒரு கருவாட்டு வறுவல் தாங்க செய்ய போகிறோம். கீரை கடையலுக்கும் அந்த கருவாட்டு வறுவலுக்கும் காம்பினேஷன் அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க. ஒரு தட்டு சாதம் கூட சாப்பிட்லாம் இந்த கீரை கடையலுக்கும் இந்த கருவாட்டு வறுவலுக்கும். வாங்க அதை என்னோட ஸ்டைலில் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பாசி பருப்பு தாங்க நான் எடுத்திருக்கேன். நீங்கள் துவரம் பருப்பில் கூட கடையல் பண்ணிக்கலாம். நான் பாசி பருப்பு ஒரு அரை கிளாஸ் எடுத்து கழுவிட்டு வச்சுருக்கிறேன். ரொம்ப பருப்பு போடாதீங்க, மீடியமாக போடுங்க, அப்போ தான் கீரை கடையலுக்கு நல்லாயிருக்கும். நான் சின்ன வெங்காயம் ஒரு 20 போல் உரித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் போடும்போதும் நல்லாயிருக்கும் கீரை கடையல். நீங்கள் வேணும்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் சேர்த்திங்கன்னா லைட்டாக இனிக்கிற மாதிரி இருக்கும், அதனால் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 20 பல் பூண்டு உரித்து வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். ஒரு 5 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன், காரத்துக்கு தகுந்த மாதிரி. உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. நான் ஒரு 5 போடுறேன். நல்லா உடச்சி விட்டு சேர்த்துக்கலாம், ஏன்னா நம்ம கடைஞ்சிட்டு தானே இது பண்ண போகிறோம். அதனால் மிளகாய் நல்லா மசிஞ்சிடும், அதனால் உடச்சி விட்டு சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாவை 1/4 ஸ்பூனுக்கு குறைவாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. கீரையோட கலர் மாறாமல் இருக்கும். ஜீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நான் 2 தக்காளி பழம் போடுறேன், மீடியம் சைஸாக 2 தக்காளி பழம் போட்டுக்கலாம். ஏன்னா புளியெல்லாம் நம்ம போட மாட்டோம், அதனால் தக்காளி பழம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. தக்காளி பழம் சேர்த்து தண்ணி ஊற்றி நம்ம பருப்பை வேக வச்சிடலாம். ஒரு 3/4 வேக்காடு வெந்தோன்னே ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், பருப்பு மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி வச்சிட்டோம். இப்போ வேக வச்சுக்கலாம். ஒரு 3/4 பக்குவத்துக்கு இந்த பருப்பை வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், கீரை வேக வைக்கிறதுக்கு நான் ஒரு கடாயில் தண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம கீரையை வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் பருப்போட சேர்த்து கடைஞ்சிக்கலாம். ஏன்னா எதுக்கு நம்ம இப்படி செய்கிறோன்னா, கீரையோட பச்சை நிறம் மாறாமல் இருக்குங்க. அதனால் தண்ணி கொதிக்கிட்டோம், அதுக்கப்புறம் நம்ம கீரையை அள்ளி போட்டுக்கலாம். பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்குது. கொதிக்க விட்டு கீரையை அள்ளி போடுங்க. கழுவி வச்சுருக்கேன் கீரையை. இப்போ இந்த கீரையை இந்த கொதிக்கிற வெந்நீரில் சேர்த்துக்கலாம். நான் பொடி பொடியாக கட் பண்ணிட்டேன். நீங்கள் வெறும் கீரையாக இருந்ததுன்னா மட்டும் அப்படியே தண்டு இல்லாத கீரையாக கூட போட்டுக்கலாம், பிஞ்சு தண்டாக இருந்தால் கூட சேர்த்து போட்டுக்கோங்க. கீரை இந்த மாதிரி தனியாக வேக வச்சு போடும்போது நம்ம கீரை பச்சை நிறமாகவே இருக்குங்க. கடையும் போது கலர்லாம் மாறாது. பாருங்கள், கீரை நல்லா வெந்துருச்சு. ஒரு 3-5 நிமிஷத்துக்கு வேக வச்சா நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், நான் தண்ணி கரெக்டாக தான் வச்சேன். ஒரு கட்டு கீரை தான் இது. நல்லா வெந்துருச்சு, நல்லா பிஞ்சு கீரையாக இருந்தது, சீக்கிரம் வெந்துருச்சு. இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பருப்பையும் கீரையும் ஒன்றா போட்டு நம்ம கடைஞ்சிடலாம். பாருங்கள், நான் நெத்திலி கருவாடு எடுத்திருக்கேன். நெத்திலி கருவாடை லைட்டாக வெந்நீரில் வாஷ் பண்ணி எடுத்துருக்கிறேன். அதில் உள்ள அழுக்கெல்லாம் போயிடுச்சு. இப்போ நான் கொஞ்சோண்டு கல் உப்பு எடுத்திருக்கேன், அதையும் லைட்டாக நம்ம மஞ்சள் பொடியும் போட்டு நல்லா உரசினோம்னா அதில் இருக்கிற மண் அழுக்கு எல்லாமே வந்துடும். அதனால் இப்படி கழுவுங்க. கருவாட்டை கழுவும் போது எந்த கருவாட்டை கழுவுனாலும் இதே மாதிரி மெத்தட்லேயே கழுவுங்க. இது மாதிரி நல்லா இப்படி பெசரி விட்டு கழுவுனாக்கா அதில் இருக்கிற அழுக்கு எல்லாமே வந்துடுங்க. ஃபஸ்ட்டு லைட்டாக வெதுப்பான வெந்நீரை ஊற்றி கழுவிட்டு அதுக்கப்புறம் இப்படி செய்வீங்க. ஏன்னா வெந்நீரை கொதிக்க ஊற்றிடாதீங்க. கருவாடு நல்லா வெந்து போய் ஒன்றுமே இல்லாத போயிடும். அதனால் நல்லா இப்படி கழுவுங்க, அப்போ தான் நல்லா க்ளீன் ஆகும் கருவாடு. ஏன்னா ரொம்ப நாள் ஸ்டாக் வச்சுருப்பாங்க, கருவாடெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிட்டு தான் வறுக்கணும். இல்லைன்னா ஒரு சிலருக்கு அலர்ஜி மாதிரியெல்லாம் வரும். அதனால் கருவாட்டை கூடுமான அளவுக்கு சுத்தமாக கழுவி செய்யுங்க. இப்போ நம்ம நார்மலாக தண்ணி ஊற்றி இதை கழுவிட்டு பாருங்கள். கருவாடை நல்லா உப்பு மஞ்சள் தூள்லாம் போட்டு நல்லா கழுவிட்டு வந்துட்டேன். இப்போ நான் கழுவிட்டு ஒரு 4-5 வாட்டி நம்ம தண்ணியில் கழுவி எடுத்துட்டோம்னா நல்லா க்ளீனாகிடும். இப்போ இதுக்கு மசாலா போட்டுக்கலாம். கருவாட்டுக்கு நான் தனி மிளகாத்தூள் ஒரு 3/4 ஸ்பூன் சேர்க்குறேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்க்குறேன். ஒரு சில கருவாட்டில் உப்பு இருக்கும், அதனால் உப்பு மட்டும் பார்த்துட்டு போட்டுக்கோங்க. நான் லைட்டாக உப்பு போட்டுக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன். பாருங்கள், நான் 2 பூண்டு தட்டி வச்சுருக்கேன், அந்த பூண்டையும் இது கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துருக்கிறேன்.
நல்லா கொஞ்சம் நல்லா பொடி பொடியாக நறுக்கிட்டு கூட சேர்த்துக்கோங்க. நல்லா இருக்கும் கருவாட்டு வறுவல். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு கீரை கடையலுக்கு இந்த மாதிரி ஒரு கருவாட்டு வறுவல் வந்து செஞ்சு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். மறக்காமல் பூண்டு கருவேப்பிலையும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதுலேயே நம்ம வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு அப்படியே வச்சிடலாம். அதுக்கப்புறம் இதை கருவாட்டை எப்படி வறுக்கிறதுன்னு காட்டுறேன். கருவாட்டு வறுவலுக்கு நான் ஒரு கடாயை வச்சுட்டேங்க. தேங்காய் ஊற்றிக்கலாம். நான் தேங்காயில் தான் இன்றைக்கி கருவாட்டு வறுவல் பண்ணுறேன். நீங்கள் வந்து நார்மலாக குழம்பு தாளிக்கு எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களோ அதை பயன்படுத்தி கூட நீங்கள் கருவாட்டு வறுவல் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா காயிட்டும். ஒரு 1/4 ஸ்பூனுக்கு குறைவாக சோம்பு சேர்த்துருக்கேன். மற்றபடி எல்லா பொருளும் நம்ம கருவாட்டிலே போட்டு விரவி வச்சிட்டோம். அதனால் சோம்பு மட்டும் நல்லா பொரியட்டும். பாருங்கள், நம்ம சோம்பு போட்டு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம விரவி வச்ச இந்த கருவாட்டை நம்ம இது கூட சேர்த்துக்கலாங்க. இந்த எண்ணெயில் ஒரு 10 நிமிஷம் ஆகுது விரவி வச்சு. இப்போ நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. எனக்கு வந்து கீரை கடையலுக்கு கொஞ்சம் சுள்ளுன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் நான் பெப்பரும் போட்டிருக்கேன், தனி மிளகாத்தூளும் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து காரம் கம்மியாக சாப்பிட்ற மாதிரி இருந்தால் கம்மியாக சேர்த்துக்கோங்க. உடனே போட்டுட்டு உடனே கிண்ட வேண்டாம். ஒரு 3 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம கிண்டி விட்டுக்கலாம். பாருங்கள், கருவாடு போட்டு ஒரு 3 நிமிஷம் ஆகுது. அப்படியே நம்ம பரட்டி விட்டுக்கலாம். நல்லா இப்படி பெரட்டி விடும்போது கருவாடு நல்லா முருகலாகி டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. லைட்டாக அந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி பெரட்டி விட்டிங்கனாலே நல்லா முருகிடும். அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா பெரட்டி விட்டு இதை வறுத்து எடுக்க வேண்டியதான். பாருங்கள், போட்ட பருப்பு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. ஒரு 3/4 பக்குவத்துக்கு வெந்துருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம இதை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஒரு கல் சட்டியில் சேர்த்து தாங்க கடைய போகிறோம். இப்போ நம்ம ஒரு கல் சட்டியில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கல் சட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சட்டி இல்லைன்னா நீங்கள் நார்மலாக வந்து ஒரு குழியான பாத்திரத்தில் கொட்டி கூட கடைஞ்சிக்கலாம். நான் இந்த மாதிரி கல் சட்டி எடுத்துருக்கிறேன். ஓட்டையாக இருக்கும் இந்த சட்டி. கீரை கடையிறதுக்குன்னே உள்ளது இது. இதில் வந்து நம்ம வேக வச்ச இந்த பருப்பு, வெங்காயம், தக்காளி இதெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, அதை போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு தண்ணி இல்லாமல் இருத்துட்டு போடுங்க, இல்லைன்னா முகத்தில் தெரிக்கும் கடையும் போது. இந்த மாதிரி ஒரு கீரை கடையலும் ஒரு கருவாட்டு வறுவலும் செஞ்சு பாருங்கள். வேறு குழம்பே நீங்கள் வைக்க மாட்டீங்க, இதே மாதிரி தான் செஞ்சு சாப்பிடுவீங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க. ஏன் தெரியுமா, நம்ம கீரையை தனியாக வேக வச்சு போடுறோம். அதை வந்து பச்சை நிறம் மாறாமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் கீரை கடையில். அதனால தான் நம்ம கீரை வேக வச்சுருந்தோம்ல, அதையும் நம்ம இது கூடவே சேர்த்துக்கலாம். பாருங்கள், எல்லாத்தையுமே நம்ம கல் சட்டியில் கொட்டிட்டோம். இப்படி 2 காலாலையும் இப்படி சட்டியை பிடிச்சிக்கிட்டோன்னா சட்டி நவுறாது. இப்போ வந்து ஒரு மத்து வச்சு நம்ம நல்லா இப்படி கடைஞ்சி விடணுங்க. இப்படி கடைஞ்சி நம்ம சாப்பிடும்போது தான் கீரை கடையில் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சில பேர் மிக்சியில் கூட அடிக்கிறாங்க, அது அந்த அளவுக்கு டேஸ்ட் வராது. இந்த மாதிரி கல் சட்டியில் போட்டு கடையும் போது தான் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். நல்லா இந்த மாதிரி கடையணும். பாருங்கள், கருவாடு வந்து எந்த அளவுக்கு முருகலாக இருக்குன்னு நம்ம பெரட்டி விட்டோம். அதனால இந்த அளவுக்கு நல்லா முருகி இருக்குது. லைட்டாக இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டுங்க. அருமையான கருவாட்டு வறுவல் அவ்வளோ சூப்பராக இருக்கும். கீரை கடையிலுக்கு இந்த கருவாட்டு வறுவலுக்கு ரெடி ஆகிருக்கு. இன்னும் ஒரு 3 நிமிஷம் இருக்கட்டும். கீரை கடையலுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாங்க. நல்லா கீரையை கடைஞ்சிட்டோம் கல் சட்டியில் போட்டு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ வந்து கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சோண்டு ஜீரகம் சேர்த்துக்கலாம். 2 காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கேன், கிள்ளி விட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு 3 பல்லு பூண்டு தட்டி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம இந்த கீரை கடையில் சேர்த்துக்கலாங்க.
பாருங்க, கீரை கடையும் போதே கீரைக்கு தேவையான உப்பையும் போட்டு கடைஞ்சாச்சு. மீதி கொஞ்சோண்டு தண்ணி இருந்தது, பருப்பு வேக வச்ச தண்ணியை அதையும் ஊற்றியிருக்கிறேன். உங்களுக்கு தண்ணி எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. அதுக்குன்னு ரொம்ப ஊற்றிடக்கூடாது, கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றணும். இப்போ நம்ம தாளிப்பு எடுத்து அதில் கொட்டிடலாம். பாருங்கள், கீரை கடையிலையும் இந்த அளவுக்கு இப்படி திக்காதாங்க இருக்கணும், ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, சாம்பார் மாதிரி ஆகிடும். நல்லா இந்த கல்சட்டியில் போட்டு நல்லா கடைஞ்சிருக்கிறோம். இந்த மாதிரி தாளிப்பு ஒன்று கொடுத்துட்டா டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ஒரு புளி போட்டு கூட ஒரு சிலர் கீரை கடையல் பண்ணுவாங்க. அந்த புளி போட்டு கடையிறது ஒரு நாள் எப்படின்னா அதையும் காட்டுறேன். அவ்வளோ டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க இந்த கீரை கடையல். இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சு பாருங்கள். பாருங்கள், நெத்திலி கருவாடு நல்லா மொறுன்னு நல்லா வறுத்தாச்சு. அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க கீரை கடையலுக்கும் இந்த நெத்திலி கருவாடு வறுவலுக்கும். இந்த மாதிரி எந்த கருவாடு கிடைச்சாலும் நீங்கள் வறுத்துக்கோங்க, டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், இன்றைக்கி மதிய லஞ்சுக்கு நம்ம வீட்டில் ஒரு அருமையான அரைக்கீரை கடையலும் நெத்திலி கருவாடு வறுவலும் தாங்க செஞ்சு காட்டியிருக்கேன். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதை பாருங்கள், பச்சை நேரம் மாறாத கடைஞ்சிருக்கேன் பாருங்கள். அதே மாதிரி அந்த நெத்திலி கருவாடு சூப்பராக இருக்குது. இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ.